வணக்கம் பியூரபன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் 87 மேஜிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ஆஃப் மை லைஃபோட எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் நான் எதில் விட்டுருந்தேன் அப்படின்னா வந்து நம்ம ஜென்னி யோசிச்சுட்டு இருந்திருப்பா, லைக் ஒரு நம்மளால் ஒருத்தனுக்கு ஒரு நல்லது நடந்திருக்க அப்படின்ற மாதிரி டேக்கு வந்து அவள் டே பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பா. அதுதான் போன எபிசோட் முடிச்சிருந்தேன். சரி வாங்க நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஹெட்செட்டை போட்டுக்கோங்க. இப்படியே அந்த வீக் அப்படியே போகுது. இப்போ ஃப்ரைடே ஆகுது. ஃப்ரைடே நம்மளோட சொங்கி வந்து பார்த்தீங்கன்னா வறுக்க முடிச்சுட்டு அவ்வளோ சந்தோஷமாக வரா. ஏய் எங்கேயோ போகிறேன்னு சொன்னல, எங்கே போகிற? நான் ஒரு 1 வீக்கு ஃப்ரீயாக இருக்க மாட்டேன், நான் கொஞ்சம் பிஸி. ஆஹா, அது என்னது? என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற கடைசி வரைக்கும். யார்கிட்டையும் சொல்லாத. சரி, நானும் யோங்கியும் ஹனிமூனுக்கு போகிறோம். ஏன்னா நாங்கள் 2 பேர் போகிறோம். பாத்தியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சாடி அப்படின்ற மாதிரி ஹெவான் சொல்கிறா. நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் போய் ஊராக போய் சொல்கிறியா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹெவான் வந்துட்டு சரி பரவாயில்ல மஜா பண்ண அப்படின்ட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சரி எப்போ ஃப்ளைட்டு? இன்றைக்கி. ஓ செம்ம ஜாலி போல், பார்த்தாலே தெரியுது அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ சுகா சொல்லியிருப்பாரு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க அவர்கிட்ட சரி நீ கிளம்பு, அவர் வருவார், நான் அவருக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. சுகா வராரு. உங்களுக்கு அங்கே அவ்வளோ சந்தோஷம் சுகாவை பார்த்த உடனே. நீங்கள் சுகாவை பார்த்து சிரிக்கிறீங்க. ஹாய், இன்றைக்கி ஒர்க் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே ஏறிக்கிறீங்க. ஓகேவா, ஒர்க் எப்படி போச்சு எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி. வந்துட்டு ஓகேவா போச்சு, பட் அந்த ட்ரிப்புக்கு தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்கிறாங்க. சரி வீட்டில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு நைட்டு தான் ஃப்ளைட்டு. ஸோ நம்ம நைட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து நம்மளோட சுகாவும் நீங்களும் வந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டில் வந்துட்டு சுகாவோட அம்மா சொல்கிறாங்க, எங்கே போகிறீங்கன்னு சொன்னீங்களே, எங்கே போகிறீங்கன்னு உருப்படியாக ஒரு வார்த்தை சொன்னியாடா அப்படின்ற மாதிரி. நானும் சொங்கியும் 1 வீக்கு மால்டீவ்ஸ்க்கு போகலான்ட்டு இருக்கலாம், அதான் இன்றைக்கி ஃப்ளைட்டு. ஏன்டா இதை நீ ஒரு 5 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்ட்டு. ஏம்மா நாங்கள் 2 பேரும் ஒரு மேரேஜுக்கு போகிறோம், உங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போகலான்னு நினச்சோம், பார்த்தா எப்படி ஒரு சொல்கிறியா? சரி பரவாயில்ல நாங்கள் 2 பேரும் போய்க்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ இந்த டே வீட்டில் இருப்பான், அவனுக்கு எதுவும் வேலை இருக்குதுன்னு சொன்னால் அது என்னன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறான்டா, நீங்கள் எல்லாம் இருந்ததான் சொல்லுவேன்னு சொல்கிறான். சரியா, சரி அப்போ அவன் வந்துட்டோன்னே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக வேறு உள்ளுக்கு வரானா. அப்போ எது சொல்கிறான், எல்லோரும் இங்கே இருக்கீங்கள்ல, வெரி குட், உங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சேன். காலையிலேருந்து என்னமோ சொல்லணும்னு சொன்னேன், காலையிலேருந்து கேட்குறேன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான்டா, எல்லோரும் வரட்டும் அப்போ சொல்கிறேன்னு சொல்கிறான்டா. என்னடா விஷயம்? நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போய் கேட்டேன், எனக்கு அட்வான்ஸ் மணி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நான் தேட்டராக போகிறேன் அப்படின்னு உடனே இங்கே ஒரே சந்தோஷம். நீங்கள் வந்துட்டு டேக்கு கை கொடுக்குறீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டேயோங்க அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன் அந்த மாதிரி அண்ணி எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆச்சு. இப்படி சொன்னோன்னே எனக்கு உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லணுன்னு தான் நினச்சேன் அண்ணி, எனக்கு ரொம்ப இதாக இருக்கு அண்ணி அப்படின்ட்டு. நீங்கள் சொல்கிறீங்க அவன்கிட்ட சரி கவலைப்படாமல் நல்லா என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணு, கவலைப்படாத, ஏதாவதுனா எங்ககிட்ட வந்து சொல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகாக்கெல்லாம் வந்துட்டு இவன் உண்மை சொல்கிறானா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அண்ணா நீ சொன்னல நான் தரதுலலாம் இதுக்கப்புறம் கிடையாது அண்ணா அப்படின்றமோ சுகாக்கு ஒரு மாதிரியே இது நம்ம உன்னை ரொம்ப ஹர்ட்டாக பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா, அப்போது அவன் வந்துட்டு நான் அப்படிலாம் நினைக்கலடா அப்படின்ற மாரி, உன் லைஃப் நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் அப்படி பேசினேன், மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது அப்படின்ற மாரி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம சுகாவோட அம்மா சொல்கிறாங்க, சரி எல்லாம் சாப்பிடுங்க, அப்புறம் உங்கள் 2 பேர்த்தையும் வேறு வழி அனுப்பணும், அவங்க ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்க 2 பேர்த்தையும் விடணும் அப்படின்ட்டு. ஓ ஆமாம்ல, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க இந்த ஒரு வாரத்துக்கு, ஃபோனு கூட எடுக்க மாட்டாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம் அப்படின்ட்டு உங்கள் இந்த 3 பேரும் உங்கள் 2 பேர்த்தையும் கலாச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இங்கே செம்ம ப்ளஷர், இங்கே எப்படி காட்ட முடியும்? நீங்கள் இருந்துக்கிட்டு ஐயோ எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்ற ஷை ஆயிடுது உங்களுக்கு. அப்போது நம்ம சுகாவோட அம்மா சொல்கிறாங்க, தேவி நானும் அப்பாவும் ஒரு வாரத்துக்கு இங்கே இருக்க மாட்டோம், நாங்களும் கிளம்பிடுவோண்டா அப்படின்ற மாரி. எங்கே போகிறீங்க? எல்லோரும் என்னை விட்டுட்டு எங்கே போகிறீங்க? நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறோம், அதான் சொன்னேனே, அதான் உங்கள் பெரியப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கல்யாணம் அப்படின்னு.
ஓ! அப்படியா? சரி நீங்க போங்க நான் வரல அப்படின்ட்டு, நான் கொஞ்சம் இந்த வேலை விஷயமா கொஞ்சம் இங்க தான் இருந்துதான் ஆகணும். என்னால வர முடியாது அப்படின்ட்டு, எனக்கு தெரியும்டா நீ தான் சொல்லுவ அப்படின்ட்டு, நீ இங்கேயே இருந்துக்கோ ஓகேவா? அப்படின்னு, இந்த வீட்ட நீ தான் பார்த்துக்கணும்னு. சரி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி இருக்கிறான் ஓகேவா? ஸோ இப்போ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹோபின்றேன். ஷிகாவும் நம்மளோட சங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்க்கு போற அந்த டைம் வந்துருச்சு. ஸோ 2 பேத்தையும் வழி அனுப்புறதுக்கு இந்த 3 பேரும் வந்துடுறாங்க. வந்துட்டு பாய்லாம் சொல்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆ நடந்து போயிட்டுருக்கீங்க ஷிகா கூட. ஆ ஆர் யூ எக்ஸைட்டட்? ஆஃப் கோர்ஸ். இது எவ்வளோ நாள் கனவு தெரியுமா? உங்க மூலியமா நிறைவேறுதுன்றோனே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க் யூ ஸோ மச் ஷுகா அப்படின்றீங்க. யா வெல்கம். சரி வா. எதை பற்றியும் யோசிக்காம எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு நீ இப்போ இருக்கிற மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணு அவ்வளோதான் ஓகேவா அப்படின்ட்டு அவர் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் பிளேனில் ஏறி உக்காந்துக்கிறீங்க. ஸோ அந்த பிளேன் மூவ் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஃபோட்டோ எடுத்து தள்ளுறீங்க. ஷுகா ஷுகா அப்படி பாரு ஷுகா அப்படி பாரு ஷுகா அப்படின்ட்டு அவரும் பதிலுக்கு இன்ட்ரெஸ்டே அவருக்கு ஃபோட்டோ எடுக்கிறதே பிடிக்கலனாலும் உங்களுக்காக உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டுருக்கா. ஸோ அப்போ நம்ம இந்த பக்கம் சொல்கிறான், மா என்னடா எப்போ கிளம்புறீங்க? நாங்கள் நாளைக்கு கிளம்புறோம்டா. நாளைக்கா? ஓ சரி. இட்ஸ் ஓகே. என்னடா என்னாச்சு? இல்லைம்மா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், அதான் இந்த வாரம் அடுத்த வாரம் அரேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் எப்போ வருவீங்க? தெரிலடா, ஆனால் இந்த ஒரு வாரத்துக்கு போயிடும்னு நினைக்கிறேன். அவங்க வேறு எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வேறையா, ஸோ அதனால் தெரியலடா அப்படின்னு. சரிம்மா அப்படின்ட்டு அவன் இந்த பக்கம் இருக்கிறான். இந்த பக்கம் நீங்கள் ஷுகாவும் நீங்களும் அவ்வளோ ஜாலியாக இருக்கிறீங்க 2 பேரும். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் 2 பேரும் அந்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிட்டீங்க. உங்களுக்கா அப்படியே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஷிகாட்ட சொல்கிறீங்க, மார்னிங் ஆச்சு ஷிகா அப்படின்னு. ஆமாம் ஆமாம் சரி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு ரொம்ப லைட்டாக எல்லாம் பண்ணலாம் ஓகேவா அப்படின்ற மாரி ஹோட்டலுக்குலாம் போகிறீங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அங்கே ரூம்குள்ளே போகிறீங்க. அந்த ரூமே அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்கள் சொல்கிறீங்க பேசாமல் இதை நம்ம வீட்டாக மாற்றிக்கலாமா அப்படின்ற மாதிரி. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஷிகா சொல்கிறாரு, இங்கே நமக்கு அதுக்கு நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாரி அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறார், இன்றைக்கி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஓகேவா. உங்களுக்கு ஒரு பக்கம் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. எப்படியோ நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் நமக்கு நம்ம ஹஸ்பண்ட் கூட அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க ஓகேவா. ஸோ இப்போ டின்னர் டைம் வந்துடுது. ஸோ நீங்கள் 2 பேரும் என்ன சாப்பிட்லாம் அப்படின்ட்டு 2 பேரும் கீழே போகிறீங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டீங்க ஓகேவா. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. அப்போது நம்ம ஷுகா வந்து சொல்கிறாரு, உனக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிட பிடிக்கும், என்ன பிடிக்காது எல்லாம் கேட்குறாரு. நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு பக்கம் என் கூட இந்த 2 மாதம் வந்துட்டு உனக்கு இப்போ தான் நீ கேட்குறியா அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இல்லை எனக்கு இது பிடிக்கும் எனக்கு அது பிடிக்காதா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஓகேவா. ஸோ நீங்கள் அந்த கேண்டில் லைட் டின்னர் செட்டிங்கில் தான் இருக்குது ஓகேவா. அந்த கேண்டில் லைட்டில் நீங்கள் அவ்வளோ அழகாக தெரியுறீங்க ஷுகாவுக்கு. ஷுகா ஓப்பனாக ஒன்று சொல்கிறாரு, நான் சொல்லவா? சொல்லுங்கள். நீ ரொம்ப ஹாட்டாக இருக்கு அப்படின்ன உடனே உங்களுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பறக்குது. நீங்கள் ஷுகா கொஞ்சம் அமைதியாக பேசுங்க. ஏய் நீ ஏன் ஒய்ஃபுடி, உன்கிட்ட பேசாமல் இப்போ நீ எவன்கிட்ட போய் சொல்கிறது, அங்கே இருக்கிற ஆண்டிகிட்டே போய் சொல்கிறது அப்படின்ற மாரி அவர் சொல்கிறாரு. இப்படிலாம் சொல்லாதீங்க. ஆமாம் உங்களுக்கு என்னாச்சு, நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையே, என்ன ஷுகா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஷுகா வந்துட்டு சொல்கிறாரு, அது என்னன்னு தெரியல, நம்ம இந்த ஹனிமூனுக்கு வந்ததே நம்ம மனசு விட்டு பேசுறதுன்னு நான் நினைக்கிறேன். நீயும் அதை நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒன்று சொல்கிறேன் சொங்கி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எப்படி மூவ் ஆன் ஆகி வந்தேன்னு தெரியல, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஏதோ ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆன மாதிரி இருந்துச்சு ஒன்று பார்க்குறப்போ. ஏதோ ஃபர்ஸ்ட் டே ஒன்று பார்த்ததுலேருந்து அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் நைட்லேருந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்செப்ஷன் நீ க்ரியேட் பண்ண, அது தெரியுமா உனக்கு? அது அவ்வளோ ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. என் லைஃபு நல்லா தான் போயிட்டு இருந்தது, பட் நீ அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக மாறினுச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்த என்னோட வாழ்க்கையில் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரெயின்போ மாதிரி நீ வந்த அப்படின்ற மாதிரி சொல்கிற. நீங்கள் இந்த மனுஷனுக்கு இப்படியும் பேச தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க.
அப்போ அவர் உங்ககிட்ட கேட்குறாரு, நீ எப்படி அப்படின்ற மாதிரி. எனக்கு சொல்கிறீங்க, சுகா எனக்கு நீங்கள் என்னை பொண்ணு பார்க்க வரும்போதே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் கீழே அப்படியே குனிஞ்சிக்கிட்டே தான் உட்காந்துருந்தீங்க. எனக்கு ஷை பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ அப்படின்றீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூலாம் சொல்கிறாரு. அப்போ நானும் ஏதாவது சொல்லுவேன் அப்படின்ட்டு ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ டூ அப்படின்றாரு. இங்கே எப்படியோ ஒரு மாதிரி ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க நீங்களும் சுகாவும். அப்படியே அந்த பீச் செட்டிங்க்கு போகிறது என்ன. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்களும் சுகாவும் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களை நீங்கள் 2 பேரும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம சுகா ஒன்று சொல்கிறாரு, எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. அது என்னென்னா, நான் இவ்வளோ எப்படி சொல்கிறது, என்னோடய லைஃப் என்னோடய பர்சனாலிட்டி ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நான் வந்து வேறு மாரி இருக்கேன். த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மைண்ட் இஸ் ஹியர் அப்படின்ற மாரி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சொல்கிறீங்க, நானும் வந்து இப்படி தான் இருந்தேன். லைக் அக்கௌண்டன்ட்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி தான் இருப்பாங்கன்ற மாரி எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் என்னோடய ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் நீயும் அப்படி தான் நினச்சிருப்ப அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் என் வெர்ஷனை உன்கிட்ட காட்டுறப்ப தான் நான் வந்து நானாகவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒருத்தருக்குள்ளே அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த 2 மாதத்தில் 2 பேருக்குமே ஒரு மாதிரி குழப்பம் இருந்தாலும் என்ன இந்த ரிலேஷன்ஷிப் என்ன இப்படி இருக்குது, ஒரு சேஞ்ச் கிடைக்குமா இல்லை இப்படியே இருக்க போகிறோமா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் வந்து இந்த ஒரு வாரத்துலேயே உங்கள் 2 பேர்த்தோட பெர்செப்ஷன், உங்கள் 2 பேர் மேலே இந்த பெர்செப்ஷன் டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருந்திருக்கும். நம்ம சுகா கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்படி நீங்கள் சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக இருந்தது, இது இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி. சுகா சொல்கிறாரு, எனக்கு வந்து நான் அப்படி சொல்லியிருந்துருக்கக்கூடாது. பட் சம்ஹவ் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நான் ஜின்னுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, ஜின்னு அது யார் அப்படின்னு. அது என் ஆஃபீஸ் கலிக்கு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவன் தான் அந்த மாதிரி எனக்கு அவன் தான் ஹெல்ப் பண்ணா, நீ இப்படி போய் பேசு அப்படின்ட்டு. ஸோ நான் அவன்கிட்ட பேசினேன், நீயே எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினேன். ஸோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீ இந்த ஒரு வாரம் செம்ம ஜாலியாக இருந்திருக்கு உங்கள் 2 பேருக்குமே. அவ்வளோ லவ்வோடு இருந்திருப்பீங்க 2 பேரும். மீன்வைல் அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக் வந்து நீங்கள் இங்கே இருந்திருப்பீங்க. நம்ம சுகாவும் சொங்கியா இங்கே இருந்திருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அங்கே இருந்திருப்பாங்க. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட வேலையே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவிஸ் பற்றின அந்த வேலை தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஜன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வருவான் அப்படின்ற ஒரு மாதிரி வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பா. ஓகேவா. வந்து ஒரு 4-5 நாளைக்கு அந்த கேஃபே பக்கமே வந்திருக்க மாட்டான். அவளுக்கு ஒரு மாதிரியே இருந்திருக்கும். என்ன இவன் எப்போதும் வந்து பேய் மாதிரி வந்து நிற்பா, இன்னைக்கு ஒரு சிம்டம்ஸையுமே காணவே அப்படின்ற மாதிரி அவள் நின்றுட்டுருக்கா. ஸோ நைட்டு 10 மணி ஆகுது. அவள் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருவான் அப்படின்ற மாதிரி. சோஃபி இன்றைக்கும் கேட்குறா, ஏன்னாடி இங்கே நிற்கிற? அது எனக்கு நான் வெயிட் பண்ணுறடி, நீ போ வீட்டுக்கு. என்ன வெயிட் பண்ணுற? யாருக்கு? அது வந்து அது என்னடி சொல்லு, ஏன் இருந்தாலும் வாயை திறந்து சொல்லு. நான் அந்த ஸ்டாக்கருக்கு வெயிட் பண்ணுறேன். என்ன ஸ்டாக்கரா? யாரடி ஸ்டாக்கரு? ஹே, ஞாபகம் இல்லை, அதான் கேஃபேயில் பூந்து அந்த சால்ட்டு. ஓ என்ன சொல்கிற? அந்த ஸ்டாக்கருக்கு நீ ஏன் வெயிட் பண்ணுற? நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன் அவன் கூட. ஃப்ரெண்ட் ஆகிட்டியா? ஓகே நீ வெயிட் பண்ணு சரியா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவள் போகிறா. இந்த பக்கம் நம்ம ஜன்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையிலே இருந்திருப்பா, எங்கிட்டே அவங்க வருவான்ட்டு. பட் அவங்க வந்திருக்கவே மாட்டான். அவள் 10:30 வரைக்கும் அங்கேயே தான் நிற்கிறா. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி ஹோப் போயிருந்துருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டேக்கு மெசேஜ் அனுப்புகிறா. அந்த மாதிரி நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி. இவ தான் அனுப்புகிறா. எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டா இவ அனுப்புவா அப்படின்ட்டு. அவன் எல்லாம் பிஸி ஒர்க் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வரத்துக்கு நைட்டு 3 o'clock ஆகுது. ஸோ அப்போ தான் அவன் அந்த மெசேஜை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஐயோ நம்ம இவளை பார்க்காம போயிட்டுமே அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவங்க தாட்ஸ் வந்திருந்தாலும் அவனோட ஒர்க்குனால உங்களுக்கு பார்க்க முடியாமல் போயிருந்துருக்கோம். அதே அவனுக்கு ஒரு மாதிரி சேடாக இருந்திருக்கும். ஸோ அவன் வந்து சொல்கிறான், அந்த 3 மணி நைட்டே சொல்கிறான் அந்த மாதிரி, சாரி ஜென் எனக்கு ரொம்ப வேலை இருக்குது அப்படின்ட்டு அவன் டெக்ஸ்ட் போடுறான். நீங்கள் இதை காலையில் தான் எந்திரிச்சு பார்க்குறீங்க, இது 8 o'clock எந்திரிச்சு பார்க்குறீங்க.
அப்புறம் நீங்க சொல்கிறீங்க அவன்கிட்ட நீ எப்போ ஃப்ரீயாக இருப்பா அப்படின்ட்டு. அவன் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற மாரி சொல்கிறான். இந்த வாரம் சண்டே வந்து ஒரு பார்ட்டி இருக்குது. சின்ஸ் நான் டெபிட் ஆனதுனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன கேதரிங் தான், எல்லோரும் கூப்பிட்ருக்கேன், நீ வரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் சரி இதான் சான்ஸ் ஆனவே பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ எஸ், இதோட இந்த எபிசோட் நான் முடிக்கிறேன். அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜிஷு சுரங்கி. வணக்கம், பாய்.